மாட்டேன்னு சொல்லி ஒரு கேவலமா ஒரு பிச்சைத்தனமா ஒரு எச்சத்தனமா நீ பார்த்தீங்கன்னா நான் அவர் பேசலாம் சாட்டை துணுன்னு பேசலாம் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கே கடுப்பாக அடிக்கடி. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, வாயை திறந்தாலே மசுராண்டி மயிறு மட்டை ஆத்தாப்பனுக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு நீ என்ன சொல்றேன்னா உன்னை சார்ந்தவங்களை நீ பேசு, உனக்கு உரிமை கொள்ளுது. மற்ற ஒரு கட்சியினரை நான் ஒரு முதலமைச்சராக இருக்க ஒரு அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா நீ பேசுறது மிகப்பெரிய தவறா இல்லையா? இவர் பண்ணது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பித்தலாட்டம். அது மட்டும் இல்லாமல் பண்ணது ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா பேச தெரியாமல் பேச்சுக்கிட்டு அவனே இவனே ஒரு ஆத்தாப்பனுக்கு பிறந்தவன் எங்கள் ஆட்சி செய்யறான், இங்கே அப்படி இல்லைன்னு சொல்லியிருந்தோம்னா எவன் பொத்திட்டு இருப்பானா? அதற்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதிக நாள் இருந்தது பார்த்தீங்கன்னா அதற்காக தான் இருந்திருக்காரு. ஆனால் அதை விட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா பொது இடங்கள்ல பேச விட மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு அடக்குமுறை எவ்வளவு ஒடுக்குமுறை, திமுக ஆட்சினால இப்படிதான் அப்படிதான் சொல்ல. நான் என்ன திமுக நல்லது பண்றாங்க கெட்டது போட்டா ரெண்டாவது விஷயம். நீங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் எடுத்து பாருங்க.